ஒரு சகோதரி, அவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு மேல தூக்கமே வரல. அவங்க ஜெபம் பண்ண தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது 1.5 வருஷத்துக்கு மேல. அப்ப கடந்த நாள்ல அவங்களை சந்திக்க ஒரு சூழ்நிலை வந்த போது அதுக்காக ஜெபம் பண்ணேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே தூக்கம் வராம 1.5 வருஷம் கஷ்டப்படாங்க. பாஸ்டர் இப்போ நான் நல்லா தூங்குறேன். அப்போ எப்படி தூங்குறீங்கன்னா, சர்ச்சுக்கு வந்து. ஏன்னா சர்ச்சில் வந்து தூங்குறீங்களா? இல்லை பாஸ்டர், சர்ச்சில் வந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு சாட்சி எழுதுனா, இப்படி நான் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறத விட்டுடுறேன் அப்படி சொல்லி பொருத்தனையோடு அந்த சாட்சியில் அவளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சதை சாட்சி சொன்னால், அப்போ தான் நான் பார்த்தேன், நான் எதுக்கு சும்மா அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் பாஸ்டர். டெலீட் பண்ணதும் எனக்கு நல்ல தூக்கம் வந்துட்டு. ஆமே. சிலர் கை தட்ட மாட்டேங்கிறாங்க, நம்மளே டெலீட் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படி. ஹல்லேலூயா. சில காரியங்களில் ஆண்டவர் சில ஸ்டெப் எடுத்து வைக்க வைப்பார். அந்த சகோதரிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியுது, நான் மேடையில் சொல்லுவேன், இங்கே கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க, அதுவும் தெரியும். இருந்தாலும் ஆமே, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமே, ஆண்டவர் வந்து கனப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியத்தை உணர்த்தும் போது அது ஏன் அப்படி உணர்த்துறாருன்னா, ஆண்டவர் கூட இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக. இதை செய்யறது பதில் இன்னும் கொஞ்ச நேரம் கூட. அதனால சில நேரத்தில் பாருங்க, நம்ம நேரத்தை வந்து எப்படி இதை சாப்பிடுதுன்னே தெரியாது. ஆமென். உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கம் எல்லாம் மொபைலில் இருக்குதப்பா. அவன் எண்ணங்களும் ஏக்கங்களும் உண்மைதான் தேடுதப்பான்னு அருமையா பாடி இருக்கிறாங்க. ஆனா பல நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த டைம் எப்படி போகுது, கொஞ்சம் சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணி பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த இயர் எண்டில் பாருங்க, இன்னொரு 1 மாசம் இருக்கு. சில காரியத்தை அப்படி கொஞ்சம் ஆயத்தமாக, சிலதெல்லாம் வேண்டாம், சிலதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். நல்லா தேவையில்ல, வீண் பேச்சு வேண்டாம், இதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போகுது நெக்ஸ்ட் இயருக்குள்ள அப்படி கொஞ்சம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் எனக்கு இப்போ காலை நீட்டி இருப்பேன், வானத்தில் இந்த ஆசீர்வாதம் பொத்து விழணும். நான் அப்படியே தூக்கிட்டு நியூ இயர் சர்வீஸ் கிரவுண்ட்லேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடணும். இல்லை, சில காரியங்கள் நாம அதாவது கிரயம் செலுத்த பழகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.